அஸ்ஸலாமு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக மேங்கோ ஃப்ளூடை எப்படி டேஸ்டியாக சூப்பராக செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சப்ஸா விதை எடுத்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடியே ஊற வச்சுருங்க. உங்களுக்கு தேவையான அளவு நிறையா யூஸ் பண்ணுவீங்க, நிறையா டேஸ்ட்டு பிடிக்குங்கிறவங்க நிறைய யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் இது கம்மியாக, அதாவது நான் ஒரு 4 கிளாஸ் பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ணேன். அதனால் இந்தளவு போதும். அப்புறம் சேமியா நீங்கள் பாயச சேமியா எடுத்தாலும் ஓகே, நம்ம வீட்டில் இருக்கிற சேமியா எடுத்தாலும் ஓகே, எந்த சேமியா வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் வச்சு நல்லா சுட வச்சு சேமியா எப்பவுமே வேக போடுற மாதிரி வேக போட்டு எடுத்துக்கோங்க. பாயசத்துக்கு வேக போடுற மாதிரி போதும். வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி எப்பவும் போல் வடிகட்டி, அதாவது நம்ம பாயசத்துக்குனா அப்படியே போட்டுரும். இது வடிகட்டி வெறும் சேமியா மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. சேமியா எடுத்து வச்சுட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் மாம்பழம் எடுத்து குட்டி குட்டி சாப்படாக கட் பண்ணி அதை நார்மலாக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாதி மாம்பழத்தை அரைச்சி எடுத்துக்கோங்க, பாதி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பவுலில். அப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதை எடுத்து வச்சுட்டு அதுவும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு குட்டி மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் முந்திரி, பாதாம், பிஸ்தா அதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் மிக்சியில் போட்டு ஒரு மினிமமாக அரைச்சி எடுத்துட்டேன். அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இல்லை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம். அது அவங்க விருப்பம். இல்லை ஃபுல்லாக முழுசமாக போட்டாலும் பரவாயில்ல. முழுசாக போட்டால் ரொம்ப வாயில் இது அடிப்படும் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. பால் காய்ச்சி ஆல்ரெடி ஃப்ரிட்ஜில் நான் கொஞ்சம் கூலாகட்டும்னு சொல்லி வச்சுட்டேன். இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு 3 கிளாஸ் எடுத்துகிட்டேன். அதில் நம்ம ரோஸ் வாட்டரும் போட்டுக்கலாம். நான் ரோஸ் சிரப் வாங்கினேன். ஆக்சுவலாக ஸ்ட்ராபெரி சிரப்பு அந்த ஃப்ளேவர் எங்கள் வீட்டில் பிடிக்கும் சொல்லிட்டு அது வாங்கினேன். அதை கிளாஸில் அப்ளை பண்ணிவிட்டு முதல்ல 3 டம்ளர்லேயும் சப்ஸா விதை கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் லேயர் பார்த்திங்கன்னா நம்ம சேமியா ஆல்ரெடி வேக வச்சது போட்டு, நமக்கு சேமியா நிறையா பிடிக்கும் ஓகேங்கிறவங்களுக்கு நிறையாவே போட்டுக்கலாம். இல்லை அந்தளவுக்கு பிடிக்காதுங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவும் போட்டுக்கலாம். அது அவங்கவுங்க விருப்பம் தான். நெக்ஸ்ட்டு மேங்கோ பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம், அந்த லேயர் போட்டுக்கலாம். 3rd லேயர் மேங்கோ லேயர் தான் போடுறோம். அதுக்கப்புறம் அதையும் போட்டாச்சு. அது போட்டு நம்ம காய்ச்சி நல்லா கூலிங்காக வச்சிருக்கிற மில்கை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம அது ஆல்ரெடி மேங்கோ ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம மேங்கோ ஐஸ்கிரீமை நெக்ஸ்ட் லேயராக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அது மேலே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மேங்கோவையும் போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிட்டா. நெக்ஸ்ட்டு நம்ம பாதாம் பிஸ்தா பொடிச்சு வச்சுருக்கோம்ல, அது பொடிச்சும் போட்டுக்கலாம், நீங்கள் முழுசாகவும் போட்டுக்கலாம், அவங்கவுங்க விருப்பம். இது குழந்தைங்க சாப்பிட்றதுனால இப்படி போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் இருக்கு இல்லையா, அதையும் மேலே மிக்ஸ் பண்ணி விட்டால் நமக்கு சூப்பரான டேஸ்டியான மேங்கோ ஃபலூடா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சஹாரா அட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.